பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் வெற்றிகரமாக 3வது பேட்ச் அட்மிஷன்ஸ் ஆரம்பம். விவரங்களுக்கு வாட்ஸ்அப் எண் 7388242242. மெயில் psj234@yahoo.com. வெப்சைட் psj.guru. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக வேலூர் விஐடி பல்கலைக்கழகம் சார்பில் 1,25,00,000 ரூபாய் முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு வழங்கப்பட்டது. ஏற்கனவே சென்ற ஆண்டு இதேபோல பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்களின் ஒருநாள் சம்பளம், அதனுடன் விஐடி நிர்வாகம் சார்பில் ஒரு தொகை என்று 1,25,00,000 ரூபாய் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக கொடுக்கப்பட்டது. இதுபோக இப்பொழுது வேலூர் விஐடி வளாகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க வசதியாக 1000 படுக்கைகளுடன் கூடிய சித்த மருத்துவ சிகிச்சை வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் 10 தொகுதிகளை என்ஆர் காங்கிரசும் 6 தொகுதிகளை பாஜகவும் வென்று கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடித்துள்ளன. இதுபோக 3 நியமன எம்எல்ஏக்களை பாஜக நியமித்துள்ளது. இதன் மூலம் பாஜகவின் பலம் 9ஆக அதிகரித்துள்ளது. புதுச்சேரியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்வதற்கு முன்பே 3 எம்எல்ஏக்களை பாஜக அரசு நியமித்து இருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று திமுக பொதுச் செயலாளரும் தமிழக நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ரங்கசாமி கொரோனா தொற்றால் சென்னையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவருடன் கூட கலந்து பேசாமல் இப்படி ஒரு நியமனத்தை மத்திய அரசு செய்திருப்பது கொல்லைப்புற வழியாக ஆட்சியை கைப்பற்ற பாஜக செய்யும் முயற்சியே என்ற சந்தேகம் புதுச்சேரி மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று தெரிவித்துள்ளார். அறிவியல் பூர்வமாக செய்த சோதனையில் 1980களில் மலேரியா நோயை குணப்படுத்த தயாரிக்கப்பட்ட கபசுர குடிநீர் மற்றும் இப்பொழுது ஆயுஷ் அமைச்சகத்தால் தயாரிக்கப்பட்டுள்ள ஆயுஷ் 64 ஆகிய மருந்துகள் அறிகுறி இல்லாத லேசான மற்றும் மிதமான கொரோனா தொற்றை குணப்படுத்துவது உறுதியாகியுள்ளதாக ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அவற்றை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அனைத்து மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. கொரோனா சிகிச்சை அளிக்க சென்னை வியாசர்பாடி அம்பேத்கர் கலை அறிவியல் கல்லூரியில் 240 படுக்கைகள், மீனம்பாக்கம் AM ஜெயின் கல்லூரியில் 70 படுக்கைகளுடன் சித்த மருத்துவ சிகிச்சை மையங்கள் தமிழக அரசு சார்பில் அமைக்கப்பட்டுள்ளன. அதேபோல மத்திய அரசின் ஆயுஷ் அமைச்சகத்தின் கீழ் தாம்பரத்தில் செயல்படும் தேசிய சித்த நிறுவன மருத்துவமனையில் 100 படுக்கைகளுடன் சிகிச்சை மையம் தொடங்கப்பட்டுள்ளது. தர்மபுரி, தேனி, நாமக்கல், கரூர், திருவண்ணாமலை, அரியலூர், மதுரை, தென்காசி, திண்டுக்கல், ராணிப்பேட்டை, புதுக்கோட்டை, நாகப்பட்டினம் ஆகிய 12 மாவட்டங்களில் தமிழக அரசின் சித்த மருத்துவ மையங்கள் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை சைதாப்பேட்டையில் இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் உள்ள காரணீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. கோயில் அறங்காவலர்கள் அறநிலையத்துறையின் ஒப்புதல் பெறாமல் ஒப்பந்தம் மேற்கொண்டு ஆக்கிரமிப்பை அனுமதித்துள்ளதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணை மேற்கொண்ட நீதிபதிகள் ஆக்கிரமிப்பில் உள்ள நிலங்களை மீட்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து 4 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய அறநிலையத்துறைக்கு உத்தரவிட்டனர். முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணியின் உதவியாளராக கோவை மாநகராட்சியின் இளநிலை பொறியாளர் சரவணன் என்பவர் நியமிக்கப்பட்டிருந்தார். கோவை மாநகராட்சி பொறியாளராக இருந்தாலும் பெரும்பாலும் அவர் சென்னை அலுவலகத்தில் முகாமிட்டு வேலை செய்து கொண்டிருந்தார். தேர்தல் சமயத்தில் தேர்தல் பிரிவு அதிகாரிகள் அவரிடம் இருந்து 18 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்தனர். அமைச்சர்களுக்கு உதவியாளராக வேலை செய்பவர்கள் தேர்தல் அறிவிக்கப்பட்டதும் வழக்கமான பணிக்கு திரும்ப வேண்டிய நிலையில் சரவணன் 2 மாதங்களாகியும் வேலைக்கு வராமல் இருந்தார். அதன் தொடர்ச்சியாக அவரை கோவை மாநகராட்சி கமிஷனர் குமரவேல் பாண்டியன் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டுள்ளார். Every Indian woman's choice. Indian flower, leggings and jeggings. கடலூர் சிப்காட்டில் கிரிம்சன் ஆர்கானிக் எனும் பூச்சிக்கொல்லி மருந்து தயாரிக்கும் தொழிற்சாலையில் திடீரென்று பாய்லர் வெடித்ததால் தீ விபத்து ஏற்பட்டது. பயங்கர சத்தத்துடன் பாய்லர் வெடித்தது. விபத்தில் சிக்கி 4 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். 20 பேர் படுகாயமடைந்தனர்.
கட்டிடத்திற்குள் ஊழியர்கள் பலர் சிக்கிக் கொண்டிருக்கலாம் என கூறப்படும் நிலையில் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ரசாயன ஆலை என்பதால் அங்கிருந்து வெளியேறும் புகையால் அருகில் உள்ள மக்களுக்கு கண் எரிச்சல் மற்றும் லேசான மயக்கம் ஏற்பட்டது. கொரோனா தடுப்பு பணிகளுக்காக திமுக அறக்கட்டளை சார்பில் முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு 1 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்று திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஸ்டாலின் அறிவித்துள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஏப்ரல் 21 முதல் மே 31 வரை ஆன்லைனில் 300 ரூபாய் சிறப்பு நுழைவு தரிசன டிக்கெட் முன்பதிவு செய்த பக்தர்கள் வேறு தேதியில் அவற்றை மாற்றிக்கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. இந்த தேதி மாற்றம் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே செய்ய முடியும் என்பதை பக்தர்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ள தேவஸ்தானம், கொரோனா பரவலை அடுத்து பக்தர்களின் வசதிக்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு சென்று போட்டியிட்டு வெற்றி பெற்று மின்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள செந்தில் பாலாஜி பதவியேற்ற பின் முதன்முறையாக கரூர் மாவட்டம் சென்றார். அங்கு உள்ள கரூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் ஏழை எளிய மக்களுக்கு 3 வேளை உணவு வழங்கும் தளபதி கிச்சன் திட்டத்தை அமைச்சர் செந்தில் பாலாஜி துவக்கி வைத்தார். சென்னையில் நாளை மறுநாள் 15ஆம் தேதி அதீத கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதனால் சென்னைக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. பேருந்துகளில் செல்லும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய எல்லா பேருந்துகளிலும் சிசிடிவி கேமரா பொருத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். நிர்பயா திட்டத்தின் கீழ் இது அமல்படுத்தப்படுவதாக அமைச்சர் கூறியுள்ளார். நிர்பயா திட்டத்தின் கீழ் கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கணும், பஸ்ஸில் எந்த விதமான குற்றங்கள் நடைபெறக்கூடாது என்பது நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவு. அந்த உத்தரவை நிறைவேற்றணும். அதுபோக ஏற்கனவே இந்த ஸ்கீம் இருக்கு, அதை முறையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் தான் நம்முடைய நோக்கம். மக்கள் நீதி மய்யம் கட்சியிலிருந்து தனிப்பட்ட காரணங்களுக்காக விலகுவதாக முன்னாள் IAS அதிகாரியும் அக்கட்சியின் பொதுச் செயலாளருமான சந்தோஷ் பாபு தெரிவித்துள்ளார். யார் விலகினாலும் கமலுடன் கடைசி வரை நிற்பேன் என்று சமீபத்தில் சந்தோஷ் பாபு தெரிவித்திருந்தார். அதேபோல சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றி வீடியோ வெளியிட்டு பிரபலமாகி மக்கள் நீதி மையத்தில் சேர்ந்து போட்டியிட்ட பத்மபிரியாவும் தனிப்பட்ட காரணங்களுக்காக அக்கட்சியில் இருந்து விலகுவதாக தெரிவித்துள்ளார். கொரோனா நிவாரண பணிகளுக்காக முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு 5 கோடி ரூபாயை ஸ்ரீதர் வேம்பு தலைமையிலான ஜோஹோ நிறுவனம் கொடுத்துள்ளது. ஜோஹோ நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் குமார் வேம்பு முதலமைச்சர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து இந்த நிதியை கொடுத்தார். என்னமா இது, அந்த கதவை தொட்டு உங்க முகத்தை தொடுறீங்க? இங்க சானிடைசர் இருக்கு, அங்க தண்ணி சோப்பு இருக்கு, கைய கழுவாம முகத்தை தொடலாமா? வைரஸ் பரவிடுமா? அதனால எதை தொட்டீங்கன்னாலும் கைய கழுவிட்டு இல்ல சானிடைஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் முகத்தை தொடணும். சரிங்களா? மாஸ்க் கொஞ்சம் சரியா போடுங்க.